ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீபிரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் நான் எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெயில் செய்கிற மீன் குழம்பும், தேங்காய் எண்ணெயில் செய்கிற வஞ்சர மீன் வறுவலும், அதுக்கப்புறம் நண்டு சூப்பும் பார்க்க போகிறேங்க. இந்த மூணுக்கும் அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க எங்கள் சேனலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கும் கொடுங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க. நான் என்னென்ன மீன் இன்றைக்கி மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கு எல்லாம் வாங்கினேன்னா, மீன் குழம்புக்கு வந்துட்டு வாவல் மீனும், மீன் வறுவலுக்கு வந்து வஞ்சர மீனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய நண்டும் ஒரு சின்ன 2 நண்டும் சேர்ந்து வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, சரி செஞ்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் நெஞ்சு சளியெல்லாம் சரியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மும்பையில் நான் முதல் தடவையாக இப்போ நண்டு சமைக்கிறேங்க. ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. எப்பயுமே மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நண்டு ரசம் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேங்க. மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் காரம் சேர்த்த மாட்டோம், அதனால் நாங்கள் காரப்பொடி சேர்த்துல. வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க. அரிசி மாவு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். அரிசி மாவு போடுறது எதுக்காகனா, அந்த மீன் கூட நல்லா அட்டாச் ஆகி வருங்க இந்த மசாலா எல்லாமே, அதுக்காக. இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தரித்தரியாக, ரொம்ப தரித்தரியாகவும் அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு தரித்தரியாக அரைச்சிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரிசி மாவு இந்த மசாலா எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதையும் எல்லாம் கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே இன்றைக்கி வறுவல் செய்கிறதுனால, மீன் வறுவல்லாம் தேங்காய் எண்ணெயிலே செய்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. அந்த மசாலாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. அந்த மசாலாவை பிசைஞ்சு விட்டுட்டு மீன் மேலே போட்டு நல்லா தடவுங்க. மீன் வறுவலுக்கு மசாலா தடவி மீனை ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சுங்க. அடுத்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு வரமிளகா, 10 பல்லு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மீன் தயாராக எடுத்து வச்சாச்சுங்க. 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 3. வணக்கிறதுக்கு 5 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கான புளியை ஊற வச்சுட்டேங்க தண்ணியில். நாம் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறனால அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் 10, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் ஒரு கலர் மாறணுங்க. சின்ன வெங்காயம் அப்படியே வதங்கி வரும்போது ஒரு கலர் மாறும் இல்லைங்க, அந்த கலர் மாறணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் அரைக்கிறது சீக்கிரமாக வதங்காமையே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருணுங்க. ரோஸ் கலரில் ஆகும் அப்படியே சின்ன வெங்காயம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதிலே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ எடுத்து வச்ச சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு வரமிளகா எல்லாமே. வரமிளகா உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மசாலா எல்லாம் வதங்கினது கடைசியில் அது கூடயே நம்ம எடுத்து வச்ச தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வந்தது கடைசியில் அதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்திக்கலாங்க. என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடுத்து வச்ச சாம்பார் மிளகாய் தூளும், வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் தாங்க இதுக்கு மெயினு. எடுத்து வச்ச பொருளில் நான் தேங்காய் சொல்ல மறந்துட்டேங்க, ஆனால் தேங்காய் தான் ரொம்ப மெயினு.
வணக்கி வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க, 4 பல் பூண்டை வெட்டி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அந்த வெங்காயம் பூண்டு கிரேவியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு அளவான தண்ணி வச்சு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத நடுநிலையான மீன் குழம்புனா ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் நான் வந்து மீன் குழம்புக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற மாட்டேங்க. அளவான தண்ணி ஊற்றி முதல்ல இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து புளித்தண்ணி ஊற வச்சுருந்தோம்லங்க, அது 1 டம்ளர் அளவுக்கு புளித்தண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் மீடியமான புளிப்பும் தக்காளியோட புளிப்பும் இருக்கிறதுனால நான் மீடியமான ஒரு புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபிங்க இது. அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி. இப்போ மீன் குழம்பு மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க, நண்டு ரசம் தான். நண்டு ரசம் செய்கிறதுக்கு அந்த நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு பெரிய நண்டு 2 சின்ன நண்டுங்க, எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, சின்ன பூண்டுங்கனால ஒரு 10 பூண்டு எடுத்துக்கிறேங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், நண்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு புளித்தண்ணி எடுத்துக்கிட்டேன். புளித்தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நண்டு ரசம் அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காதுங்க. புளித்தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த நண்டு ரசம் வச்சு குடித்தோம்னா நம்மளுக்கு நெஞ்சு சளியெல்லாம் எங்கே பறந்து போகும்னு தெரியாதுங்க, அந்தளவுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கருவேப்பிலை போட்டு இன்னொரு தடவை மூடி வச்சுருங்க. அந்த கருவேப்பிலையோட வாசத்தோடு அந்த மீன் குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிரும். நல்லா இப்போ குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம கழுவி வச்ச வாவல் மீன் எடுத்து போட்டுடலாங்க. மீனை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே மீன் வெந்து போயிடும். அப்புறம் எடுத்து சுவையான மீன் குழம்பும் தயாராகிருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு ரசம் வைக்கிறதுக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிடலாங்க. எடுத்து வச்ச சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு வந்துடுங்க. அதுலேயே பூண்டு, சின்ன வெங்காயம், வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். நாங்கள் காரம் இந்த மிளகு காரமே போதுங்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க, ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் சுற்றிட்டு வந்துக்கலாம். ரொம்ப அரைச்சி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாங்க. தக்காளி வந்து ரொம்ப மையக்கூடாது, அளவாக மஞ்சால் போதுங்க. இந்த சிம்பிளான ஒரு கிரேவி வச்சு தாங்க நம்ம நண்டு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து அந்த எண்ணெயோடு கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிளகா வந்து நான் ஒரு அரை சேர்த்துக்கிறேங்க. வேணும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் காரசாரமாக வேணுங்கிறவங்க. அரைச்சி வச்ச மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், பச்சை வாசமெல்லாம் போய்.
அதுக்கப்புறம் இந்த நண்டு வந்து தட்டி வச்சுருக்குறேங்க. அந்த நண்டையும் தட்டி வச்ச நண்டையும் சேர்த்துக்கிட்டேங்க அதில். நண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா அரோமெல்லாம் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. நண்டு அந்த மசாலாவோடு சேர்த்து முதல்ல நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அந்த மசாலா அப்படியே தவண்டு மசாலாவே காணாமல் போயிடும். நண்டு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. நண்டு வந்து இந்த நம்ம இப்படி திருப்பி திருப்பி விட்றதுலேயே பார்த்திங்கன்னா நண்டு நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு ஆகணுங்க. பாருங்கள் நண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த கண்டிஷனில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நண்டு எப்படி வெந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நண்டோட கலர் போட்ட கலர்லேருந்து அப்படியே கலர் மாறிடுங்க. பாருங்கள் நண்டு அப்படியே நம்ம கலரே வந்து அப்படியே பிங்க் கலராக மாறிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதுலேயே முக்கால்வாசி பதம் வெந்துருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். மசாலா பாருங்கள் நண்டோடு சேர்ந்து அப்படியே நண்டே அப்படியே ரோஸ் கலரில் மாறிடுச்சு. இந்தளவுக்கு ஒரு பிங்க் கலரில் வரணுங்க நண்டு. மசாலாவே இருக்கிற இடம் தெரியாமல் எல்லாம் நண்டு வணங்கி வந்துடணும். இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணியும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி சும்மா மேலே நுரக்கட்டி வந்துருச்சுனாவே நம்ம இறக்கிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம என்னங்க உப்பு பார்த்துட்டு ரசமும் சும்மா அப்படியே கொதித்து வந்தோடனே எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க நம்ம ரெசிபி நண்டு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சுவையான நண்டு ரசம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து என்னங்க நம்மளோட தலைவர் மீன் வறுவலை இறக்கிற வேண்டிதான். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லில் அப்படியே பரவலாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி விட்ருங்க. தேங்காய் எண்ணெயை ஊற்றி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க இந்த மீன் வறுவலுக்கு, வஞ்சர மீன் வறுவலுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த நல்லா மசாலா தடவி நல்லா பாருங்கள் ஊறி வந்துருச்சு. மீன் குழம்பும் நண்டு ரசம் ரெடி பண்ணுறதுக்குள்ளார இந்த மசாலா தடவின மீனும் தயாராகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே அந்த தோசைக்கல் மேலே வச்சு அடுப்பை சன்னமாக வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. அட்டகாசமான வஞ்சர மீன் வறுவல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அளவான காரத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்னங்க நம்மளோட மீன் வறுவலும் தயாராகிடுச்சு, மீன் குழம்பும் தயாராகிடுச்சு, நண்டு ரசமும் தயாராகிடுச்சு. இனி என்ன நம்ம தாங்க தயாராகணும் சாப்பிட. நாங்களும் தயாராகிட்டோம் சாப்பிட. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் மீன் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் மீன் வறுவல் நண்டு ரசம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.